ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சபினா சமையல். இன்றைக்கி ரேஷன் கடையில் வாங்கின பாம் ஆயில் சுத்திகரிக்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோ நாங்கள் போட்டிருக்கோம். நான் எப்போவுமே எங்கள் வீட்டில் இப்படி தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்மளும் யூஸ் பண்ணி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு எந்த ஒரு இதில் கொழுப்பு சத்து ஜாஸ்தி இருக்குங்க. அந்த கொழுப்பு சத்தை நம்ம முறிக்கிறதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம செஞ்சு பயன்படுத்தணும். அப்புறம் பித்தமும் ஜாஸ்தி இருக்குங்க. அதுக்கு தேவையானது என்னென்னு பார்க்கலாங்க. நான் புளி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்திருக்கேங்க அளவு. அந்த புளியில் நல்லா அந்த கொட்டையெல்லாம் எதுவும் இல்லாமல் எடுத்துக்கணும். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் கல்லுப்பு எடுத்திருக்கேன். அந்த புளிக்குள்ளே அந்த கல்லுப்பை வச்சு நம்ம கவர் பண்ணிக்கணும். இஞ்சி ஒரு பிஞ்சு எடுத்திருக்கேங்க, ஒரு துண்டு. 2 வரமிளகா எடுத்திருக்கேன். இப்போ இந்த புளியில் நல்லா அந்த உப்பை பாருங்கள், உப்பை நம்ம உள்ளுக்குள்ளே வெளியில் தெரியாத அளவுக்கு புளியில் நல்லா அதை கவர் பண்ணிக்கணும். வெளியிலேயே வரக்கூடாது உப்பு. அதுக்கு தகுந்த மாதிரி நல்லா பாருங்கள். இந்த நான் எடுத்திருக்கிறது ஒரு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி எடுத்திருக்கேன். இந்த புளி நம்மளுக்கு பித்தம்லாம் இருக்கிறது முறிச்சிரும். அதுக்கு வேண்டி தான் இப்படி தான் நாங்கள் பயன்படுத்துவோம். மிடில் கிளாஸில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறது இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டோம்னா எந்த ஒரு எஃபெக்ட்டும் வராதுங்க. நாங்கள் ரொம்ப காலமாக நாங்கள் பாம் ஆயில் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். எந்த ஒரு எஃபெக்ட்டும் எங்களுக்கு இது வரைக்கும் ஆனதில்லை. ஏன்னா நாங்கள் இந்த மாதிரி தான் பயன்படுத்துவோம். இப்போ நான் கட் பண்ணி இப்போ ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் வச்சாச்சுங்க. வச்சுட்டு இப்போ நான் ஆயிலை கட் பண்ணி உள்ளே ஊற்றியாச்சு. இப்போ இந்த ஆயில் நல்லா கொதிச்சு நம்ம கை வச்சு பார்த்தோம்னா நம்மளுக்கு அந்த சூடு தெரியும் இல்லைங்களா? அந்த சூடு வர்ற வரைக்கும் இதை அப்படியே நம்ம ஸ்டவ்லேயே வச்சுக்கலாம். 1 மாதத்துக்கும் கூட நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி நம்ம ஆயில் வாங்கினோம்னா 1 மாதத்துக்கு அதை அப்படியே யூஸ் பண்ணுறக்கு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா ரொம்ப சூப்பராக நம்மளுக்கு யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ ஆயில் கொஞ்சமாக நம்மளுக்கு சூடு கைப்பு மேலே வச்சு பார்த்தோம்னாவே அந்த சூடு வர டைமில் நம்ம இந்த புளி எடுத்து வச்சுருக்கேன் இல்லைங்களா? அந்த புளியை உள்ளே போட்டுக்கலாம். உள்ளே போட்டு அந்த புளி அந்த பித்தம் எடுக்கிறது நல்லா கருப்பாயிரும், முருகி வந்துருங்க புளி. அதே டைமில் உப்பு வெளியே வராது. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பபிள்ஸ் வரணும். நம்ம ஆயிலில் போட்ட உடனே பபிள்ஸ் வருது பாருங்கள், அந்த சூடு தான் கரெக்டான சூடு. 2 வரமிளகாவையும் போட்டாச்சு. இப்போ இஞ்சியும் போட்டாச்சு. இஞ்சியும் நல்லா பொரிஞ்சு வந்துருங்க. பொரிஞ்சு வர வரைக்கும் இருக்கணும். வரமிளகா நல்லா கருப்பு கலர் ஆயிரும். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். 1 நிமிஷம் போல் எண்ணெய் நல்லா கொதித்து வரும்போது அந்த புளியோட நிறம் அப்படியே நம்மளுக்கு மாறிடும், பார்த்திங்கனாவே தெரியும். இப்போ நம்ம இந்த ஆயிலை நம்ம இந்த மாதிரி நம்ம இந்த டைப்பில் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா இது நல்லா ஆறுனதும் ஒரு வடிகட்டியில் வடிகட்டி ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சிட்டோம்னா நம்மளுக்கு அந்த கட்டியே ஆகாது. ஆயில் அந்த நெய் தன்மையாக இருக்கும் பாருங்கள், அந்த தன்மையே வராது. இப்படியே நம்ம இப்போ எப்படி காய்ச்சி வைக்கிறோமோ அதே மாதிரி இருக்கும். இப்போ நல்லா கொதிச்சு வருது பாருங்கள், பார்த்தாவே தெரியும். புளி பாருங்கள் எப்படி முருகி வந்திருக்குன்னா. அதே டைமில் இந்த நம்ம உப்பு நம்மளுக்கு வெளியில் வரல. நம்ம கவர் பண்ணி போட்டிருந்தோம் இல்லைங்களா? அதனால் நம்மளுக்கு வெளியில் வரல. இப்போ நம்ம புளி, இஞ்சி, வரமிளகா பாருங்கள் நல்லா கருப்பு கலரில் ஆயிடுச்சு. இப்போ அவ்வளோதாங்க. நம்மளுக்கு எண்ணெய் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் இப்படியே இருக்கட்டும். இதில் நான் ஒரு ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை ஒரு 10 இலை பக்கம் இப்போ உள்ளே போட்டுக்கிறேன். அந்த சூட்லேயே இப்போ ஆஃப் பண்ணியாச்சுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு தான் நான் உள்ளே போட்டிருக்கிறேன். பாருங்கள் நல்லா மணமாக இருக்கும் எண்ணெய், அதனால தான் கருவேப்பிலை போடுறது. இப்போ நல்லா ஆஃப் பண்ணியாச்சுங்க. இப்போ நல்லா ஆற விட்டுட்டு இதை நல்லா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிட்டு நம்ம ஒரு பாட்டிலில் ஊற்றி வச்சுக்க வேண்டியதான். நம்ம எப்படி காய்ச்சி வைக்கிறோமோ அதே நேரத்தில் இருக்கும். நிறம் மாறாது நம்மளுக்கு. அந்த ஆயில் மாதிரி தன்மையும் அந்த கெட்டியான தன்மையும் நம்மளுக்கு வராது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.